ஹாய் வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. கொஞ்சமாக நிலக்கடலை எடுத்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க, கரிஞ்சிடக்கூடாது. நிலக்கடலை ஆறட்டுங்க, அதை மாற்றி வச்சிடலாம். நான் அதே கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த எண்ணெய் விருப்பமோ அந்த எண்ணெய் நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த சட்னிக்கு கடுகெல்லாம் சேர்த்த தேவையில்லை. கொஞ்சமாக சோம்பு, 2 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, கொஞ்சமாக சீரகம், கறிவேப்பிலை ஒரு கொத்து, 3 வரமிளகாய், 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேங்க. வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லைங்க, ஓரளவு வதங்கினா போதும். 2 பழுத்த தக்காளி பழம் சேர்த்துக்கிறேங்க. தக்காளி பழம் நல்லா வதங்கணும், கொஞ்சம் கூட பச்சையாக இருக்கக்கூடாது. தக்காளி வதங்கறதுக்கு தண்ணியெல்லாம் சேர்த்த தேவையில்லைங்க, அதுவே நல்லா வதங்கி வந்துடும். 2 பல் பூண்டு சேர்த்துக்கிறேங்க. அவ்வளோதான், நல்லா வதங்கிருச்சு. இது கூடவே நம்ம ஃபஸ்ட்டே ட்ரை ரோஸ்ட் பண்ண நிலக்கடலையை சேர்த்துக்கலாம். சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் தண்ணி சேர்த்தனா கூட சேர்த்துக்கலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க, அவ்வளோதான். இந்த சட்னி இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க. இந்த சட்னி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.